கட்சியோட அடுத்த கட்ட நகர்வு, அரசியல் நகர்வு தமிழ்நாட்டில் அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எப்படி பயணம் பண்ண போகிறீங்க? உங்களோட முடிவுகளில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒன்று, சென்ற மாதம் 14ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவிலே அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவருகிறோம் என்ற முடிவை ஒருமனதாக எடுத்தோம். தனித்தன்மையோடு இயக்கத்தை வளர்ப்பதற்கான நல்ல சூழலை உள்ளாட்சி தேர்தல் வரை பயன்படுத்தி கொள்வோம் என்ற முடிவின் அடிப்படையிலே செயல்பட தொடங்கியிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவை தமிழகத்திலே உள்ள எல்லா சட்டமன்றங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொண்டாடியது. தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலங்கள், 4 மண்டலங்கள், சென்னை, டெல்டா, கொங்கு, மதுரை மண்டலங்களை 2ஆக பிரித்து 8 கூட்டங்களுக்கு நான் 25ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 20 வரை செல்ல இருக்கிறேன். ஆகஸ்ட் 19, 20 மக்கள் தலைவர் மூப்பனார் பிறந்த நாளை விவசாய தினமாக பெரிதாக கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் 30 ஐயா மூப்பனாருடைய நினைவு நாள் தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது. 25ஆம் ஆண்டு நினைவு நாள் இந்த வருடம் அனுசரிக்கப்படும். தாவேகா கூட இணைந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தாவேகா கூட இணைந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறாங்க? புதிய அரசை பொறுத்தவரையில் சரி தவறை சுட்டி காட்டும் கட்சியாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயக்கத்தினுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கடமை. எங்களுடைய சென்ற மாதம் 14ஆம் தேதி நடந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு தொடர்ந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் ஏன் வட்டார அளவிலே இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல், உள்ளாட்சி தேர்தல், அதில் வெற்றி பெற வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக எங்களால் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலிலே எல்லா மாவட்டங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் பிரதிநிதிகள் இயக்கத்திற்கு இருக்க வேண்டும். அது பாராளுமன்றத்திற்கு வளர வேண்டும், சட்டமன்றத்துக்கு உயர வேண்டும் என்று நினைப்பது ஏதுவான ஒன்று தான். அதற்கு பலர் பலவிதமான என்னிடம் சஜஷன்ஸை சொல்கிறாங்க. நல்ல முடிவு தேர்தலுக்கு முன் எடுக்கப்படும். கன்சர்ன் அமைச்சர் அதை மறுக்கிறார். அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அது போன்ற புகார்களே வராத வண்ணம் அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. கண்மூடித்தனமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புகார் கூற விரும்பவில்லை. வந்தே மாதரம் பாடுவதில் எந்த தப்பும் கிடையாது. எந்த தப்பும் இருக்காது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு அந்தந்த முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, அந்தந்த மாநிலத்திலே அவர்களது மொழியில் உள்ள வாழ்த்துக்கு, பாடலுக்கு முதல் உரிமை வேண்டும் என்று நினைப்பதில் யாரும் குறை சொல்ல முடியாது இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்துக்கு யாரும் இடையூறாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு செய்வீங்களா? நிச்சயமாக. நான் நிறைய டூருக்கு போகிறேன், நிறைய ஃபோன் கால் வருது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் நிர்வாகிகள் தாவேக்கா கூட போகணும்னு விரும்புகிறாங்களா சார்? நான் சொல்ல முடியாது. என்கிட்ட பல தகவல்கள் எனக்கு வருது இல்லையா? நான் எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறேன். இல்லை, அதிகாரபூர்வமாக உண்மை நிலை அறிவிக்கக்கூடிய நிலை எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது தான் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு இப்போ உடனடியாக சொல்லணுங்கிற சூழல் இல்லை. ரெண்டாவது, மேகதாது பிரச்சனை தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. உயிர்நாடி பிரச்சனை என்றால் பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, விவசாயிகளுடைய உயிர் பிரச்சனை, சாதாரண மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை. இதை தீர்க்கக்கூடிய உறுதியான நிலையில்
தமிழக அரசு உறுதியோடு செயல்பட வேண்டும். நம்முடைய உரிமையை கேட்டு பெறுவது நம்முடைய கடமை. தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் அதற்கு துணை நிற்கிறது. சட்டமன்றத்திலேயே அதற்கு செவிசாய்க்கக்கூடிய நிலையை அரசுக்கு எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தமிழகம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஓரணியிலே இருக்கிறது. ஓரணியிலே தமிழகம் இருக்கும்போது நம்முடைய உரிமையை நாம் பெற்றுத்தரக்கூடிய கட்டாயம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அரசு விவசாயிகளோடு துணை நிற்பதாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருகிறது. பார்க்கும்போது தொலைக்காட்சியிலே பார்க்கும்போது சில இடங்களிலே மின்வெட்டு இருப்பதாக தெரிகிறது. அமைச்சர் அதற்குண்டான விளக்கத்தை கொடுக்கிறார். மின்வெட்டு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதுவும் கடுமையான வெயில் நேரங்களிலே மக்களுக்கு இடைவிடாத மின்சாரம் தேவை என்பதை அரசு உணர்ந்து செயல்படும் என்று நம்புகிறேன். எந்தெந்த இடத்துல மின்சாரம் கட்டாத அதுக்கு உடனடி நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடர் நாளைக்கு தொடங்குது. மழைக்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் தொடங்கும் போது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான தேவையான மசோதாக்களை இடையூறு இல்லாமல் செயல்படுத்த வேண்டும். ஆட்சியாளர்களும் மசோதாக்களை கண்மூடித்தனமாக வெற்றி பெறுவதற்கான சூழலை அவையிலே ஏற்படுத்தக்கூடாது. எதிர்கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நியாயமான ஜனநாயகம் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மத்திய அரசு பள்ளிகளை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வரதை தடுக்கக்கூடாது உச்சநீதிமன்றம். மத்திய அரசு பள்ளிகளை கொண்டு வருவாங்க. என்ன பள்ளிகள்? நீங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு எந்த விதமாக இருந்தாலும் உதவிகரமாக மத்திய மாநில அரசுகள் இருக்க வேண்டும். கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குன்னா அதனை மதித்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அதுக்கான விளக்கத்தை மேலும் கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயத்திலே அரசுகள் இருக்கிறது. கண்மூடித்தனமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சார், ஆளுங்கட்சி காவல் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னாக்கா அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, ஆய்வுக்கு போகிறாங்க. அது குறித்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் எவ்வளோ தூரம் அது ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து நிகழ்ச்சிட்டு என்னுடைய பத்திரிகை தொலைக்காட்சியினுடைய செய்திப்படி ஆளுங்கட்சியிலிருந்து ஸ்கூல்ஸுக்கு போகக்கூடாது, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, பொறுப்பாக இருப்பவங்களை தான் போகணும் அப்படின்னு பொறுப்புள்ளவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை மீறி செய்பவர்கள் மீது அவர்கள் பல இடங்களிலே நடவடிக்கை எடுத்ததாகவே நான் பத்திரிகை தொலைக்காட்சியிலே பார்த்ததாக எனக்கு தெரிகிறது. அப்படி எடுத்தால் அது போன்ற அத்துமீறுபவர்களுக்கு அது பாடமாக இருக்கு என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் கட்சியோட நடவடிக்கை நீங்கள் 60 வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய 2 அமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணம், எல்லாருடைய நோக்கமும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான். அதன் அடிப்படையிலே தான் வெவ்வேறு பாதையிலே செல்கிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு 60 வருடங்களுக்கு பிறகு 2 பேர் அதற்கு சாட்சியாக உட்கார்றப்ப நிச்சயமாக அதுக்கு வாழ்த்து பாராட்டு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்போது தான் பெருந்தலைவர் காமராஜருக்கும் மக்கள் தலைவர் மூப்பனாருக்கும் செய்யக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். யார் வந்துட்டா யார் போனாங்கிறது வேறு. மொத்தத்தில் யார் எந்த அடையாளத்தில் இருக்காங்கிறது தான் முக்கியம் இல்லையா? காங்கிரஸ் தாய் கட்சி தான். கருத்து வேறுபாடுகள் தான் வெளியில் இருக்கோம். அது வேறு சமாச்சாரம். பட் குறிக்கோள் என்ன? வாட் இஸ் த கோல்? என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்? டைரெக்டாக அச்சீவ் பண்ணணும்னா காங்கிரஸ் ரூல் இருக்கணும்.
இன்டைரக்டாக அச்சீவ் பண்ணோம்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதைத்தான் முதல்வரும் கொள்கை தலைவராக பெருந்தலைவர் வச்சுருக்காரு. இது படிப்படியாக வளர்வதற்கான நல்ல சூழல். காங்கிரஸ் பெயரிலே தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குன்னா நிச்சயமாக இதில் வந்து எந்த விதத்துலேயும் பொறாமப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் வாழ்த்து சொல்கிறதுக்கும் தான் கடமைப்பட்டிருக்கோம். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா சிந்தனை தெளிவாக இருக்கப்ப சந்தேகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் சார் நடைபெறும் சார். இனி வரும் காலங்களில் கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில். அதற்குண்டான அடித்தளம் போடப்பட்டதாகவே நான் கருதுகிறேன். இந்த அடித்தளம் மாறுவதற்கான வாய்ப்பில்லை. இது ஆரம்பம்தான். அது வந்து முதல்வர் அவர்கள் தான் வந்து தனிப்பட்ட முறையிலே இந்த தேர்தலில் வென்றிருந்தாலும், தனக்கு நாங்கள் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அவர்களையும் ஆட்சியிலே வைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று கூறியது வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது. அந்த தாவேக எம்எல்ஏட்ட பேரம் பேசி ஒரு 16 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷனில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய உள்நோக்கம் என்ன? நான் எந்த கட்சி பேர்லையும் போல. இதனுடைய உள்நோக்கம் என்ன? இது சரியான உள்நோக்கம் அல்ல. இது போன்று இனிமேல் நடைபெறக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தகுந்த விசாரணை, உண்மை நிலை வெளிவந்தால் அடுத்தவர்களுக்கு இதன் அடிப்படையில் ஒரு பயம் ஏற்படும். தொகுதி மறுவரை தொடர்பாக ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? தொகுதி மறுவரை என்றால் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் பயன்பெற வேண்டும். தமிழகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். தமிழகத்தினுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை நிச்சயமாக எதிர்பார்ப்புக்கு மேல் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிலையிலே உயர வேண்டும். அதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு தான் ஒவ்வொரு கட்சியும் டீலிமிட்டேஷன் பில்லுக்கு சப்போர்ட், நோ சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு லோக்சபாவில் தெரியும். குறிப்பாக பல கட்சிகள் வந்து கேட்டாண்டவாலாக இருக்காங்க, மதில் மேல் பூனையாக இருக்கிறாங்க. அவர்களுடைய மாநிலம் முக்கியம். அரசியலை தாண்டி கூட்டணியை சார்ந்து சிலருக்கு மாநில மக்கள், தொகுதிகள் எண்ணிக்கை, அதன் அடிப்படையிலே வளர்ச்சி, பல பிரச்சனைகள், பல சிந்தனைகள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் முடிவில் அதற்கு ஏற்றவாறே எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன்.